ஒரே எதிர்பார்ப்பு என்னன்னா ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலம் முடிவு நேரத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லாமே தெளிவாக நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா சிவப்பு கடாரி பலி, யுத்தங்கள், பசி, பஞ்சம், பட்டினி, மனிதனுடைய மனம் சரியான ஒரு மனநிலைமையில் இப்போ இல்லை. எல்லாரும் மனசு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்கன்னா தூக்கி தண்ணி கொடுத்து அவனை உட்கார வச்சு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க, எங்கே போகணும் அப்படின்னு கேட்டு அவனை மனத்தாழ்மையாக பார்த்து அவனை கொண்டு போய் விடுவாங்க. ஆனால் இப்போ என்ன இல்லைங்க, கீழே விழுந்துட்டா உடனே என்ன செய்கிறாங்க, ஆண்ட்ராய்டு செல் எடுக்கிறான். செல் எடுத்து அவன் தண்ணின்னு கத்துறான், இவன் ஜூம் பண்ணுறான் மூஞ்சிட்ட போய் வச்சுக்கிட்டு. ஏன்னா இவனுக்கு லைக் வேணுமா எல்லாரும் பார்த்து. மனிதனுடைய மனம் எப்படி இருங்க, அப்பதான் சூளையை போல எரிகின்ற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களுக்கு வேறையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அருமையான சகோதரன் சொன்னாங்க, கிறிஸ்துவன் எப்படி வேணாலும் வாழ முடியாது. கிறிஸ்துவனுக்கு ஒரு வரமுறை இருக்கு. அவனுடைய வரமுறை எங்க இருக்குன்னா வேதாகமத்தில் இருக்கு. ரூட் மேப்பே வேதாகமம் தான்.